குட் ஈவினிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரா. அதில் ஃபேக்டரைஸ் பாருங்கள். ஒரு சின்ன கணக்கு தான். x² + yz + xy + xz. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது காமனாக நம்ம வெளியில் எடுக்கணும். இவ்வளவு தான். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறது x² + xy செலக்ட் பண்ணலாம், அல்லது x² + xz செலக்ட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற டேர்ம் பாருங்கள். ஒன்று x² + xy அல்லது x² + xz. எதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கணக்கு வரும். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இது x² பக்கத்து பக்கமாக எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு இது எடுத்துக்கோங்க xy. இது ரெண்டும் ஒரு குரூப்பாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு அதே மாதிரி yz ப்ளஸ்ஸு xz இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ளேருந்து காமனாக இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே எக்ஸு 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸை வெளியில் எடுத்துட்டால் மீதி ஒய் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இதில் பாருங்கள், காமனாக இசட் இருக்குது. இசட்டை வெளியில் எடுத்துட்டா இங்கே மீதி ஒய் இருக்கும், ப்ளஸ் இங்கே மீதி எக்ஸ் இருக்கும். அப்போ இதுவும் x + y, இதுவும் x + y. பாருங்கள், இது x + y, y + x அப்படின்னாலும் x + y தான். எகைன் இந்த ரெண்டுலேருந்தும் x + yயை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ காமனாக வெளியில் எடுத்து ப்ராக்கெட் இதை வெளியில் எடுத்துட்டால் இதில் மீதி இருக்கிறது எக்ஸு, ப்ளஸ்ஸு இதை வெளியில் எடுத்தால் மீதி இருக்கிறது இசட். இவ்வளோ தான். அப்போ தேர்ஃபோர் நம்மளுடைய ஆன்சர் x + y × x + z. புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.